நெக்ஸ்ட் கலெக்டிவ் மாடல். கலெக்டிவ் மாடல்ல அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிக்யூட் டிராப் மாடல் அண்டு செல் மாடல் ரெண்டையும் சேர்த்து கலெக்டிவா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்திருப்பாங்க. அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு அதுல சில விஷயங்கள்லாம் சேர்த்து கலெக்டிவா சொன்னதுனால இதை நம்ம கலெக்டிவ் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம செல் மாடல்ல முக்கியமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதோடைய குவார்டர் போல் மொமெண்ட்ல வந்து அதுக்கு நமக்கு கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு பார்த்தோம். ஆடி நியூக்ளியோட குவார்டர் போல் மொமெண்ட், அப்புறம் சில நியூக்ளியஸ்க்கான மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸையும் என்ன பண்ணல அப்படின்னா அது நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது ஸ்கிமிட் கர்வ் அப்படின்றது வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸுக்கு நியூக்ளியஸையும் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸையும் வச்சு வரையக்கூடிய ஒரு கர்வு. அந்த கர்வ்ல நிறைய டிவியேஷன்ஸ் இருக்குது செல் மாடலோட எக்ஸ்பிளனேஷன்ல. அதுபோல குவார்டர் போல் மொமெண்ட்லயும் சில நமக்கு வந்து டிராபேக்ஸ் நம்ம பார்த்தோம். இப்ப இதை சரி பண்றதுக்காக ஜேம்ஸ் ரெயின்வாட்டர் அடுத்து ஜட்ஜஸ்டட் தட் இன் ஆடியோ நியூக்ளியை, ஜேம்ஸ் ரெயின்வாட்டர் ஒரு ஜட்ஜஸ் சொல்றாரு. என்ன அப்படின்னா ஆடியோ நியூக்ளியை பொறுத்த வரைக்கும் by considering the polarization of even core by the motion of loosely bound nucleon. Considering the polarization of the even core by the motion of the loosely bound nucleon. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே செல் மாடல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆடியே நியூக்ளியை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆடியே நியூக்ளியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய நியூட்ரானோ அல்லது புரோட்டானோ ஆடு நம்பரா இருக்கும். புரோட்டான் வந்து ஈவன் நம்பரா இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப மிச்சம் இருக்கிறது நியூட்ரான். அப்ப நியூட்ரான் வந்து ஆடு நம்பர்னு வச்சுக்கலாம். நியூட்ரான் இஸ் ஆடு, புரோட்டான் ஈவன் நம்பரா இருக்கனால நம்ம அதை விட்டுலாம். இப்ப நியூட்ரான் ஆடு அப்படின்னா இப்ப நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து நமக்கு ஒரு 9 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப 9ன்றது 9ல 8 வந்து பேர் ஆயிடும், 1 வந்து பேலன்ஸ் இருக்கும். இந்த 8 நியூட்ரான்ஸ் சேர்ந்து ஒரு கோரை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 1 மட்டும் தனியா வந்து இதுதான் ஸ்பின் அண்ட் ஸ்பேரிட்டி குவார்டர் போல் மொமெண்ட் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு இந்த 8 வந்து ஒரு கோரை உருவாக்குன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கோர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா செல் மாடல்ல இது ஒரு ஸ்பெரிக்கல் கோராக இருக்கும் அப்படின்றதான் செல் மாடலுடைய கான்செப்ட். அப்படி வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா கலெக்டிவ் ரெயின்வாட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு புதுசா ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா இப்ப இது வந்து ஸ்பெரிக்கல் கோர்னா இப்போ 8 மட்டும் இருந்துச்சுன்னா இது ஸ்பெரிக்கல் கோரா இருந்திருக்கும். ஆனா இப்ப 8 வந்து ஒரு கோராயிட்டு 1 தனியா இருக்கு இல்லையா, அப்ப இந்த கோருக்கும் இந்த ஒரு சிங்கிள் நியூட்ரான் இருக்கிற ரெண்டுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். இந்த இன்ட்ராக்ஷன் காரணமாக இந்த ஸ்பெரிக்கல் கோர்ல என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு போலரைசேஷன் உருவாகுது. போலரைசேஷன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா முனைவாக்கம். அப்ப இந்த ஸ்பெரிக்கல் கோர்ன்றது அதனால என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். அப்ப அதோடைய சேஃப்ல இருந்து இந்த ஸ்பெரிக்கல் கோர் வந்து ஸ்பெரிக்கல் அப்படின்ற அந்த சேஃப் வந்து என்ன பண்ணும்னா மாறிடும் அப்படின்றதா அந்த ஜேம்ஸ் ரெயின்வாட்டருடைய அந்த ஜட்ஜஷன். Thus the even nuclear core have a spheroidal, ஸ்பெரிக்கல் கிடையாது ஸ்பெராய்டல். ஸ்பெராய்டல்னா கரெக்டா ஸ்பெரிக்கலா இருந்தா அது நம்ம ஸ்பெரிக்கல்னு சொல்றோம். ஸ்பெராய்டல்னா கொஞ்சம் அதுல இருந்து நம்ம அந்த ஆப்லேட்டு இது மாதிரி எல்லாம் வரும் இல்லையா, ஆப்லேட் ஸ்பெராய்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆகும்னா அது மாறிடும், அது ஸ்பெரிக்கலா இருக்காது. அப்ப இந்த டிஸ்டார்ஷன் என்ன பண்ணுதுன்னா அது ஸ்பெரிக்கல்ல இருந்து அது மாறுது. அப்ப ஸ்பெரிக்கல்ல இருந்து மாறும்போது அப்ப அடிஷனலா ஒரு குவார்டர் போல் மொமெண்ட்டை நமக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே குவார்டர் போல் மொமெண்ட்ன்றது அந்த ஸ்பெரிக்கல் சிமெட்ரியோட தொடர்புடையதுன்னு பார்த்தோம். இப்ப ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இருக்காதுன்னு சொல்லும் போது அப்ப அடிஷனலா குவார்டர் போல் மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது ரெயின்வாட்டருடைய ஜட்ஜஷன். இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு ஆகி போர் அப்புறம் பென் ராய் மோட்டல்சன் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த கலெக்டிவ் மாடலை உருவாக்குறாங்க. இப்ப இவங்களுடைய கலெக்டிவ் மாடலின் படி நமக்கு வந்து ஒரு ஆடியோ நியூக்ளியை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஸ்பெரிக்கல் கோர் அப்படின்றது இல்லை, நமக்கு ஸ்பெராய்டலா தான் இருக்கும். அந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சருமே ஸ்பெராய்டலா தான் இருக்கும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இப்ப எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா the individual nucleons are imagined to move in orbits as before in a potential distribution determined by the remaining nucleons.
Thus, the entire cell can undergo periodic oscillation in shape. Entire செல்லுமே நமக்கு வந்து ஒரு பீரியாடிக் ஆசிலேஷன் உருவாக்கும். ஏன்னா ஸ்பெராய்டலா இருக்கிறதுனால this collective motion of nucleons, அதாவது collective motion of the nucleons influences the individual particle orbits. இந்த நியூக்ளியான்ஸோட கலெக்டிவ் மோஷன்ஸ், மொத்த அந்த கலெக்டிவ் மோஷன் ஆஃப் த நியூக்ளியான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இண்டிவிஜுவல் பார்ட்டிகளோட ஆர்பிட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ பிகாஸ் இட் சேஞ்சஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் த ரீஜன் இன் விச் தீஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ். அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸின் காரணமாக இந்த பார்ட்டிகல் மூவ் ஆகக்கூடிய, அவங்க வந்து கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பொட்டன்ஷியல் என்ன ஆகும்னா இட் சேஞ்சஸ் த பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டன்டாக இருக்காது. அந்த ஏரியா ஃபுல்லா வந்து அதாவது செல் மாடலின் படி அந்த ஈவன் கோர் வந்து ஒரு பொட்டன்ஷியலை நமக்கு கொடுக்குது. அது பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கான்ஸ்டா இருக்கு. அந்த சிங்கிள் நியூக்ளியான் வந்து தனியா வந்து அப்படியே அந்த ஆவரேஜ் பொட்டன்ஷியல்ல அப்படியே மூவ் ஆகும். அப்போ வந்து அது எங்க போனாலும் அதனுடைய அது மீது செயல்படக்கூடிய விசை வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு ஆசிலேஷனும் இருக்காது அப்படின்றது செல் மாடல். பட் இங்க அந்த எனர்ஜி, அந்த பொட்டன்ஷியல் இஸ் சேஞ்சிங். அப்போ பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும்போது அவர் போகக்கூடிய பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸஸ் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ வந்து அப்போ ஆசிலேஷன்ஸ் உருவாகும் அப்படின்றத கலெக்டிவ் மாடலுடைய முக்கியமான கான்செப்ட். அடுத்து பிகாஸ் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கோர். பட் ஆனால் கோர் வந்து அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு கோர். அது ஏன்னா ஈவன் கோர் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியோட இருக்கும், அவ்வளோ ஈஸியா அது வந்து பிரேக் ஆயிடுது. ஸோ அதனால இந்த கலெக்டிவ் மோஷன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததா the scheme of the nuclear energy levels and the interplay between the motion of loosely bound surface nucleons depends upon the இந்த அதாவது nuclear energy levels and அதுக்கும் between the motion of loosely bound nucleon அந்த நம்ம சர்ஃபேஸ் நியூக்ளியான், அந்த வெளியில அந்த கோரோட வெளியில இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் நியூக்ளியான் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த சில இன்டர்பிளேன்றது எதை சார்ந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கப்ளிங் பிட்வீன் தம். அந்த கப்ளிங் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கப்ளிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்றத சார்ந்து இருக்கும். இந்த எப்போ அதாவது இந்த கப்ளிங் இஸ் ஸ்ட்ராங், கப்ளிங் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த எனர்ஜி ஸ்டேட் வந்து எதை மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லீனியர் மாலிகுலுடைய எனர்ஜி ஸ்டேட்டை அதுக்கு ஒத்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில படிச்சிருப்போம். ஒரு லீனியர் டயடாமிக் மாலிகுல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷன், வைப்ரேஷன், எலக்ட்ரானிக் இந்த மோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து எலக்ட்ரானை நம்ம கன்சிடர் பண்ணும்போது, அதுவே நியூக்ளியஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா மாலிகுலை கன்சிடர் பண்ணும்போது ரொட்டேஷன், வைப்ரேஷன், எலக்ட்ரானிக் அந்த லெவல்ஸ், எனர்ஜி லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பட் நியூக்ளியஸ்ல வந்து அதே மாதிரி தான் ரொட்டேஷன், வைப்ரேஷன், பட் எலக்ட்ரானிக் பதிலாக நமக்கு நியூக்ளியோனிக் எனர்ஜி லெவல்ஸ் அது வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ த டோட்டல் எனர்ஜி ஆஃப் வந்து W அப்படின்னு எடுத்துட்டு அது வந்து இ ரொட்டேஷன் பிளஸ் இ வைப்ரேஷன் பிளஸ் இ நியூக்ளியோனிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுல ரொட்டேஷனும் பிளஸ் வைப்ரேஷன் எதனால உருவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் த நியூக்ளியர் கோரோட இயக்கம், அரைஸ் ஃப்ரம் த மோஷன் ஆஃப் த நியூக்ளியர் கோர். EN அப்படின்றது இந்த நியூக்ளியோனிக் எனர்ஜி யாரால உருவாகுது அப்படின்னா அந்த லூஸ்லி பவுண்ட் அந்த அன்பேர்டு நியூக்ளியான் இருக்கு இல்லையா, அந்த தனி நியூட்ரானோ அல்லது தனி புரோட்டானோ அதனுடைய இயக்கத்தால உருவாகிறது EN. இந்த கலெக்டிவ் மோஷன் அதாவது வைப்ரேஷன், ரொட்டேஷன் இது மெயின்டைன்ஸ் இந்த கலெக்டிவ் மோஷன் தான் அதனுடைய டிஃபார்ம்டு ஷேப். டிஃபார்ம்டுனா ஸ்பெரிக்கல்ல இருந்து எந்த அளவுக்கு அது மாறலாம், எந்த அளவுக்கு மாறி இருக்கும்ன்றத அதை மெயின்டைன் பண்றது இந்த கலெக்டிவ் மோஷன். நெக்ஸ்ட் சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு E0 வைப்ரேஷனல் ஸ்டேட்ஸ்க்கான ஃபார்முலா. இதுல வந்து லாம்டான்றது ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். இதுல என் லாம்டா மியூன்றது நம்பர் ஆஃப் த ஆசிலேட்டர்ஸ் அல்லது போட்டான்ஸ் சொல்றாங்க. சர்ஃபேஸ் ஆசிலேஷனுக்கு நடக்கணும்னா லாம்டா வந்து 2 விட அதிகமா இருக்கணும். லாம்டா 0ன்றது மோனோபோல், 1ன்றது டைபோல், 2ன்றது குவாட்ரபோல், 3 இஸ் த ஆக்டபோல். இதெல்லாம் இந்த போல்ன்றது வந்து நமக்கு லாம்டாக்கள் 0னா மோனோபோல், எல்லாமே 2/0 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா வரும். 2/0 = 1, 2/1 = 2 டைம்ஸ் டைபோல், 2/3னா குவாட்ரபோல், that is sorry 2/2 is 4, that is quadrupole. அது 2/3ன்றது 8 is octopole. அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் ஸ்டேட்ஸ்க்கான எனர்ஜி நம்ம ஆல்ரெடி நம்ம ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில படிக்கிற அதே எனர்ஜி தான். h கிராஸ் ஸ்கொயர் பை 2i. நம்ம அங்க வந்து h² பை
போட்டிருப்போம் 4π² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அங்கே வந்து நமக்கு வந்து h²/2i in collective model collective motion of all nucleons is considered. collective modelல collective motion of the all nucleon அனைத்து நியூக்ளியோட collective motionஐயும் நம்ம கன்சிடர் பண்றோம். this model இந்த collective model எதை கம்பைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா liquid drop model and cell model அதனுடைய first features அதுல இருந்து சில ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துக்குது. உதாரணமா செல் செக்ஷன்ல சொன்ன மாதிரி அந்த அமைப்பு, அதாவது எலக்ட்ரான்கள் எப்படி அமைந்திருக்குமோ அதே மாதிரி அமைந்திருக்கும்ன்றத அதை எடுத்துக்குது. லிக்விட் டிராப் மாடல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்பெரிக்கல்ன்ற கான்செப்ட்ல இருந்து இப்ப லிக்விட் டிராப் எப்படி மாறுமோ அது மாதிரி அந்த நான் ஸ்பெரிக்கல் கான்செப்டை நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எடுத்துக்குது. அடுத்து பார்ட்டிகல்ஸ் வித்தின் த நியூக்ளியஸ் மூவ் இன் இங்க வந்து நான் ஸ்பெரிக்கல் பொட்டன்சியல் கலெக்டிவ் மாடலின் படி நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கல் பொட்டன்சியல் மூவ் ஆகல, நான் ஸ்பெரிக்கல் பொட்டன்சியல் மூவ் ஆகுது அப்படின்றது இதுவும் நமக்கு வந்து கேட்கலாம். இப்போ செல் மாடல்னா ஸ்பெரிக்கல் ஈவன் கோர்றது ஸ்பெரிக்கலா இருக்கும், பட் கலெக்டிவ் மாடல் வந்து நான் ஸ்பெரிக்கல். Thus the nuclear distortion reacts the particles and modifies the independent particle. அதனால அந்த பார்ட்டிகல் ஆஸ்பெக்ட் வந்து இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல் ஆஸ்பெக்ட்னு நம்ம செல் மாடலில் சொல்லியிருப்பாங்க. பட் கலெக்டிவ் மாடல் படி இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல் ஆஸ்பெக்ட்ன்றது இங்கே கிடையாது. அடுத்து the nucleus is considered as a cell structure capable of performing oscillation in shape and size. அடுத்து வந்து the model can easily describe the drop like properties. இந்த மாடலை பயன்படுத்தி நம்ம drop like ப்ராப்பர்ட்டிஸையும் அப்போ கலெக்டிவ் மோஷன் காரணமாக ஆசிலேஷன் காரணமாக அந்த நியூக்ளியஸ் வந்து எப்படி உடஞ்சி நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபிஷனை வந்து உருவாக்குது அப்படின்றதையும் நம்ம கலெக்டிவ் மாடலை பயன்படுத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் செல் மாடல் வந்து நியூக்ளியர் ஃபிஷனை அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது. பட் த கலெக்டிவ் மாடல் எக்ஸ்பிளைன்ஸ் த டிவியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். கலெக்டிவ் மாடல் வந்து இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வேரி ஆகிறதுக்கான டிவியேஷன் ஆகிறதுக்கான காரணத்தை நமக்கு ஸ்கிமிட் லைன்ல இருந்து எவ்வளவு டிவியேஷன் ஆகுதுன்றதுக்கான ரீசன் சொல்லுது. அதே மாதிரி குவார்டர் போல் மொமெண்ட் ஏன் ரொம்ப லார்ஜா இருந்தது, நமக்கு வந்து அப்சர்வ்டு குவார்டர் போல் மொமெண்ட் வந்து லார்ஜா இருந்தது, பட் செல் மாடலோட கண்டுபிடிச்ச குவார்டர் போல் மொமெண்ட் கம்மியா இருந்தது, அதற்கான விளக்கத்தையும் இது சொல்லுது. ஆல்சோ இட் கேன் ப்ரிடிக்ட் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியர் லெவல் ஸ்பெக்ட்ரம். இதை பார்த்துங்க, ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியர் லெவல் ஸ்பெக்ட்ரம் அதையும் நமக்கு வந்து சொல்லுது. அதாவது நியூக்ளியர் லெவல்ல கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்திலையும் நமக்கு வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு யார் காரணம்னா அங்க ஏற்படக்கூடிய வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் ஆஃப் த கோரோட வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் வந்து கோரோட வைப்ரேஷன் ரொட்டேஷன் மோஷன் காரணமாக எக்ஸ்ட்ரா நமக்கு எனர்ஜி செட் கிரியேட் ஆகி நமக்கு வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் உருவாகுது அப்படின்றதையும் நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் கலெக்டிவ் மாடலின் படி ஆல் ஈவன் நியூக்ளியை ஹேவ் ஸ்பெரிக்கல் ஷேப் அண்ட் 0 குவார்டர் போல் மூமெண்ட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஈவன் நியூக்ளியா, அந்த நியூக்ளியா ஏற்கனவே ஈவனா இருந்துச்சுன்னா அது ஸ்பெராய்டலா இருக்காது, ஸ்பெரிக்கலா தான் இருக்கும். பட் ஆடு ஏல இருக்கக்கூடியதுல அந்த ஆடு ஏல உள்ள இந்த சிங்கிள் அன்பேர்டு நியூக்ளியான தவிர மற்றதை பார்த்தீங்கன்னா அது ஈவன் கோர்னு சொல்றோம். அதாவது ஒரு ஈவன் கோரும் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் நியூக்ளியான இருக்கும். அந்த ஈவன் கோர் வந்து ஸ்பெரிக்கலா இருக்குன்னு நமக்கு செல் மாடல்ல சொல்லியிருப்பாங்க. பட் கலெக்டிவ் மாடல்ல அது ஸ்பெராய்டுன்னு சொல்றாங்க. பட் டோட்டலாவே அது ஈவனா தான் இருக்குது, ஈவன் மட்டும் தான் இருக்கு. இப்ப 8O ஆக்சிஜன் 8O16 ஆக்சிஜன்னா அது டோட்டலாவே ஈவன் தான். ஸோ அதுல சிங்கிள் நியூக்ளியன்றது கிடையாது. அப்போ அந்த மாதிரியான நியூக்ளியோட ஷேப் வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பாவே இருக்கும். ஸோ அதனால அதுல குவார்டர் போல் மூவ்மெண்டே இருக்காது. அடுத்து ஈவன் ஆடு, அடுத்து ஆடு ஈவன், ஆடு இது எல்லாமே வந்து நான் ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருக்கும். ஏன்னா அதுல கோர் வந்து நான் ஸ்பெரிக்கல் ஷேப்பா தான் இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு குவார்டர் போல் மொமெண்ட் வந்து அதுக்கு உண்டு. Next, the nuclear energy levels predicted by this model agrees closely with the experimental result of gamma ray spectra of the nuclei. அதாவது நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸை வந்து இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. இது ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் லெவல் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா எதோட ஒத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் ஒன்று இருக்கு. என்ன எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்னா காமா ரே ஸ்பெக்ட்ரா, நியூக்ளியோட காமா ரே ஸ்பெக்ட்ராவோட அந்த ரிசல்ட்டும் இந்த நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ், அதாவது நம்ம கலெக்டிவ் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸும் நமக்கு வந்து சேமா வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம கலெக்டிவ் மாடல், அப்புறம் செல் மாடல், லிக்விட் டிராப் மாடல் ஓரளவு நம்ம பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கிளாஸ்ல இருந்து இது பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து நமக்கு அந்த டியூட்ரான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அப்புறம் அந்த ரியாக்டர் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அது ரெண்டுமே நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம்.